ஒவ்வொரு கதையும் இனி இதேபோல் தொடர முடியாத ஒரு வாழ்க்கையிலிருந்தே தொடங்குகிறது. வெளியுலகிற்கு உங்கள் கதாநாயகன் சிறப்பாக வாழ்வது போலத் தோன்றலாம். ஆனால் மனதிற்குள் அவர்கள் ஒரு தீராத பசியையும் ஆறாத வலியையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று மனம் சொல்லுகிறதோ அதுவாக அவர்கள் இல்லை. தங்களை அடக்கியாலும் ஒரு குடும்பத்திலோ பிடிக்காத வேலையிலோ நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுவாசிப்பதை விடவும் ஏதோ ஒரு லட்சிய வேட்கை அவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. அப்போது நடக்கிறது அந்த திடீர் திருப்பம். அது ஒரு மரணமாகவோ துரோகமாகவோ அல்லது மறைக்கப்பட்ட உண்மையின் வெளிப்பாடாகவோ இருக்கலாம். அந்த சம்பவம் இதுதான் இயல்பான வாழ்க்கை என்று அவர்கள் கொண்டிருந்த மாய நம்பிக்கையை உடைத்து போடுகிறது. இனி அவர்களால் பழைய வாழ்க்கைக்கு திரும்பவே முடியாது. செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் தொடங்கிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு முன்னால் நெருப்புச் சுவரைப் போல வலிமையான ஒரு தடை நிற்கிறது. இங்கிருந்துதான் உங்கள் கதை நிஜமாகவே தொடங்குகிறது. உங்கள் கதையை 3 அடுக்குகளாக பிரியுங்கள். முதலாவது புறடுக்கு, இரண்டாவது இடையடுக்கு, மூன்றாவது அக அடுக்கு. முதல் அத்தியாயத்தில் இருந்த அதே மனிதராக 50வது அத்தியாயத்திலும் இருக்கக்கூடாது. அவர் மாற வேண்டும், வளர வேண்டும், வீழ்ச்சியிலிருந்து தன்னை மீட்டெடுக்க வேண்டும். உங்கள் நாயகன் எவ்வித தவறும் செய்யாமல் ஒரு பெரும் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல் 5 அத்தியாயங்களிலேயே இந்த உலகத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்பதை நிரூபியுங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் விடை தெரியாத கேள்வியோடு கதையை இடைநிறுத்துங்கள். 100 மணி நேரம் கடந்த பிறகும் இதுதான் ஆரம்பம் என்று தோன்றும் அளவுக்கு உங்கள் கதையை எழுதுங்கள். ஆம், இது உங்கள் கதை, இது உங்களின் தீ. இனி உலகம் உங்கள் கதைகளை கேட்கட்டும்.